ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அதிகமாக இருக்கிறவங்க கட்டாயம் சாப்பிட வேண்டிய 4 நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 60 வயசை தாண்டிருச்சுனாலே சமச்சீரான உணவை எடுத்துக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் இன்றியமையாதது அப்படின்னு கூட சொல்லலாம். நார்ச்சத்து இருக்குல்ல, இது செரிமானத்துக்கு உதவுறதோட மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியம், உடல் எடையை கட்டுக்குள்ளார வைக்கிறது, இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறது, இப்படின்னு பல பிரச்சனைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சத்துனா நார்ச்சத்து சொல்லலாம். நாள் முழுவதும் ஃபைபர் சேர்த்துக்கிறது முக்கியம்தான் அப்படின்னாலும் கூட அதை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது உங்களோட தினசரி தேவைகள் பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு சிறந்த வழிதான். இந்த வீடியோல ஆரோக்கியமான செரிமானம் மேம்படுத்துறதுக்கு உங்கள் உணவுல சேர்த்துக்க வேண்டிய நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் என்னன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் குயினோவா. குயினோவா அப்படிங்கிறது ஒரு பல்துறை தானியம் தான். இது கணிசமான அளவு நார்ச்சத்தை தன்னுள்ள வச்சிருக்கு. உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களோட உணவுல மதிப்பு மிக்க கூடுதலாக இந்த குயினோவாவை எடுத்துக்கலாம். வெள்ளை அரிசி, பாஸ்தா இது மாதிரியான சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களுக்கு மாற்றா இந்த குயினோவாவை நீங்க எடுத்துக்கிறது நல்லது. இதோட சுவை, பஞ்சு போன்ற அமைப்பெல்லாம் ஒரு சுவையான சத்தான தேர்வாக உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு தேவையான நார்ச்சத்தை அப்படியே தரும். செகண்ட் ஒன் பருப்பு. பருப்பு இருக்குல்ல, இது நார்ச்சத்து, தாவர அடிப்படையிலான புரதத்தோட ஒரு சிறந்த மூலம் அப்படின்னு சொல்லலாம். பருப்பு உங்களோட செரிமான ஆரோக்கியத்துக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை தரும். இரும்பு சத்து, அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் இந்த பருப்பு வகைகளில் நிறையவே இருக்கு. உணவுல நார்ச்சத்தை அதிகரிக்கிறதுக்கும் திருப்தியை மேம்படுத்துறதுக்கும் சாலட்கள்லாம் பருப்புகளை சேர்த்து நீங்கள் 60 வயசுக்கு அப்புறம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு தேவையான நார்ச்சத்து கிடைக்கும். தேர்ட் ஒன் காய்கறிகள். 60 வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு நார்ச்சத்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்கறிகளோட சக்தியை குறைச்சி மதிப்பிடாதீங்க. இந்த காய்கறிகளில் குறைந்த கலோரிகள் மட்டும் இல்லாமல் உணவுக்கு நார்ச்சத்து நிரம்பிய ஒரு தேர்வாகவும் அமையுது. வெறும் 1/2 கப் சமைத்த காய்கறிகளில் சுமார் 4 கிராம் நார்ச்சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இது ஒரு சுவையான சத்தான சைடிஷாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆலிவ் எண்ணெய், மசாலா பொருட்களோடு சேர்த்து நீங்கள் காய்கறிகளை செய்கிறப்ப வதக்கி பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு தேவையான நார்ச்சத்து கிடைக்கும். ஃபோர்த் ஒன் கொண்டக்கடலை. கார்பன்சோ பீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொண்டக்கடலை நார்ச்சத்து, புரதச்சத்துலாம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பருப்பு வகை தான். கொண்டக்கடலை இருக்குல்ல, இதை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறப்ப அது கூடுதல் பலன் தரும். சாலட்களில் போட்டு கூட சாப்பிடலாம். இந்த பல்துறை பருப்பு வகைகளோட பலன்களை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொண்டக்கடலையை கறி மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் ஆதரிச்சுக்கலாம். செரிமானத்துக்கு உதவ உங்களோட ஃபைபர் அதிகரிக்கணும். நிறைய தண்ணீர் குடிக்கவும் மறந்துடாதீங்க. கூடுதலாக உங்களோட உடலை சரி செய்ய அனுமதிக்க இந்த உணவுகளை உங்களோட உணவில் படிப்படியாக அறிமுகப்படுத்துங்க. நார்ச்சத்தோட நன்மைகளை தழுவுறதுக்கு ஆரோக்கியமான செரிமான அமைப்பை ஊக்குவிக்கக்கூடிய சுவையான சத்தான இது மாதிரியான கொண்டக்கடலைகளை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் 60 வயசுக்கு அப்புறமா சாப்பிடக்கூடிய நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.